நான் அபிஷேகம் பண்ணி வைத்தனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவே விளக்காய், வெளிச்சமாய், வார்த்தையாய் மகிமை 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 நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. Oh, my cup is runneth over and over and over. Remoko shakara durava rikama lashaka. ஆமென். துதியோடு கூட, உமக்கு கொடுக்கிற கணத்தோடு கூட, உமக்கு கொடுக்கிற மரியாதையோடு கூட. Thank you Jesus. அடுத்த ஆண்டை நாங்கள் சந்திக்க ஹல்லேலூயா உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஆமென். ஓ, உம்மோடு கூட அடுத்த ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படி ஆமென் பரிசுத்தனுடைய கரத்தை இறுக பிடித்துக் கொள்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா உம்முடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லலாமா? உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜீசஸ் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, ஒவ்வொரு மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மனதோடு ஹல்லேலூயா அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபை ஆர்ப்பரித்து யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய்
தட்டி நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய சத்துவம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை 2025 பரிசுத்த ஆவியுடைய கரத்தை பிடித்து அடியெடுத்து வைக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஆண்டை பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த ஆண்டை பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்கிறேன். நீ வாழ்ந்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பாய். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. சுகம், பலன், ஆரோக்கியம், சத்துவத்தால் நிரப்பப்படுவார். உன் வருமானத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா. ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. இயேசுவின் ஜீவன் இறங்குகிறது. இயேசுவின் உயிர் தெழுந்த ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் இப்போது இறங்குகிறது. கற்பத்தில் இருக்க குழந்தை முதல் அந்த அபிஷேக வல்லமை நிரப்புகிறது. குழந்தைகள் மீதெல்லாம் தேவ வல்லமை. எல்லா கரங்களை தட்டி ஆர்ப்பரி. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றே தருவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கட கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கட கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாய் சமாதானத்தை கட்டட கடல் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. I wish you a happy and prosperous new year to all. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் வாழ்த்து சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்து சொல்லுங்க. இந்த 2025 உங்களுடைய ஆண்டு. ஆளுகை செய்வீர்கள், வளர்வீர்கள், மேன்மையில் சிறந்திருப்பீர்கள். உங்கள் தலை உயரும். உற்சாகமாய் கரங்களை கட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன். நல்லவருக்கு நன்றி செலுத்தி ஒரு போன ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அழகாக நேர்த்தியாய் நடத்தும். ஆமென். ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை அலங்கரித்து சபையை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வேதத்தை. எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம்
16ஆம் அதிகாரத்தை யாவரும் திருப்பிக் கொள்வோம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து நான் 1 2 3 சொல்லும் பொழுது சேர்ந்து வாசிப்போம். ரெடி? 1 2 3. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இந்த ஆண்டு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். You will receive that your joy may be full and complete. In the name of Jesus I declare it. உற்சாகமா You will receive that your joy may be full and complete. There is no lack. Hallelujah. அங்கு குறை இல்லாதபடிக்கு முழுவதும் நான் நிரப்ப போகிறேன் என்று. ஓ மகிமாய் 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 மகிமாய். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. This year will be the year of joy. கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை என்ன அபிஷேகம் செய். உன் பாத்திரம் நிரம்புகிற ஆண்டு இது. Your vessel will be full and filled in the name of the living God. Amen. நல்ல ஆர்ப்பரித்து நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. Amen. Hallelujah. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை வந்தா அதை சொல்லி மற்றவர்களை நம்ம வாழ்த்தணும். வாழ்த்துன என்ன நடக்கும்? முதல்ல நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் சொல்ல மாட்டீங்களோ? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர். என் இயேசு நல்லவர். வாக்கு மாறாதவர். என்னை விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. என்னை பெருக செய்கிறவர். எனக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர். நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறபடியினால் அவர் என்னை தனித்திருக்க விடுகிற தேவன் அல்லவே. மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி உன்னை அலங்கரித்து இதோ ரதத்தில் வருகிறவனை வணங்குவதா அணைத்துக் கொள்வதென்று திகைக்கும்படியா ஒரு நிறைவை இந்த ஆண்டு கர்த்தர் கொட்டுவார். ஒரு நிறைவை இந்த ஆண்டு கர்த்தர் கொடுப்பார். நீ அழுதது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ புலம்பினது போதும். நான் உன்னை என் உள்ளம் கையில எடுத்து நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராட்சமுடி என்று பயன்படுத்தக்கூடிய நாளாய் இந்த 2025 இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வருமானம் தேசங்களுக்கு விதைக்கப்படும்படி, உன்னுடைய வருமானம் சபையின் அஸ்திபாரங்களுக்கு விதைக்கப்படும்படி வருமானத்தை கரங்களில் எடுக்க போகிற மகிமையின் ஆண்டாய் நீ கொடுப்பது சந்தோஷமாயிருக்கும். நீ இறைப்பது சந்தோஷமாயிருக்கும். கர்த்தருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நல்ல நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Something is happening. Something is happening in your spiritual life. Something is happening in your financial. Something is happening in your family life.
Something is happening in your individual life. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அல்லவா நீ வணங்குகிற உன் தெய்வம். சூழ்நிலையை மாற்றுகிறவர் அல்லவா நீ நம்பி வந்திருக்கிற உன் தெய்வம். மரித்த சடலத்தை பெயர் சொல்லி அழைக்கிறவர் அல்லவா நீ நம்பி வந்திருக்கிற உன் தெய்வம். இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற அல்லவா நீ நம்பி வந்திருக்கிற உன் தெய்வம். எப்ராஹிமே எப்படி கைவிடுவே? சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி உன் மீது ஒரு அபிஷேகம். சத்துருவின் கிரியைகளை அதம் பண்ணும்படி இப்பொழுது ஒரு பரலோக வார்த்தை பாஷை, அந்நிய பாஷை உன் நாவுகளில் இறங்குகிறது. உன் கைகளை போருக்கும் உன் கரங்களை யுத்தத்திற்கும் பழக்குகிறவன். சபையால் பறித்து everything is changing. எல்லாம் மாறுகிறது, மாறுகிறது. சரீரத்தில் ஒரு மாறுதல் இறங்குகிறது. உன் சரீரத்தில் ஒரு மாறுதல் இறங்குகிறது. ஜீவன் இறங்குகிறது. நரம்புகள் பலனடைகிறது. ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிறது. எல்லா நுகங்களையும் முறிக்கும் அபிஷேகம். அபிஷேக எண்ணெய் உன் மீது ஊற்றப்படுகிறது. மனுஷன் உன் மீது வைத்த நுகம், சத்துரு உன் மீது வைத்த நுகம், குடும்பம் உன் மீது வைத்த நுகம், இது அபிஷேக எண்ணெயினால் முறிக்கப்படுகிறது. நீ யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடி, கனி தரும் திராட்சை செடி. சுவரின் மீது படகிற வாழ்க்கை. எல்லையை தாண்ட போகிறாய். வெளி தேசங்களுக்கு செல்ல போகிறாய். நீ உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்று சத்துரு சொல்லும்படி we have suddenly seen that the Lord is with you. The devil, the evil person will confess that I have suddenly seen that the Lord is with you. Oh man, you are the man of living God. Oh man, you are the man of anointed one. Oh man, you are the man of chosen one. The devil will confess it this year. சத்துரு அறிக்கை செய்ய போகிறார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஓ, உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அக்கினி 7 மடங்கு சூளையாய் விளங்கினாலும் உன்னோடு இருக்கிறவர் ஓ ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற மகா தேவன். தேவலா ஷட்டரா கபலா ரெபோனா லாராமா லாஷதே ரேகேரா குராபா. உன்னுடைய எல்லா மலை மேல் உள்ள பட்டணமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வெளிச்சம் அந்த பகுதியில ஒளியாய் வெளிச்சமாய் உதிக்க போகும். உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்தில் ராஜாக்கள் வரக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுதே உங்கள் ஒவ்வொருக்கும் கையை கொடுத்து வாழ்த்தணும் போல எனக்கு தோணும். அப்படியே சர்வீஸ் முடிச்சிடலாமா? அல்லேலூயா. அந்த நிறைவு வந்துட்டா போதுங்க, குறைவு ஒளிந்து போதும். அதுக்கு தானே ஐயா காத்திருப்பு, அதுக்கு தானே ஐயா கண்விழி. நிறைவு வந்துடுச்சு. சபையே அழைக்கப்பட்டவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவனே, நிறைவு வந்துடுச்சு. குறைவுகள் ஒழிந்து போயிடுச்சு. நல்ல அறிக்கை செய்து கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா.
யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற பொழுது இந்த சந்தோஷத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 25 இருந்து 29 வரையான வசனங்களை நாம் ஒவ்வொன்றாய் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. ஆதலால் தான் யாக்கோப்பு 1:17 சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ, எதிர்பார்த்ததோ எதிர்பார்க்காததோ, அது எப்பேற்பட்ட நன்மையா இருந்தாலும் அது பரத்தில் உருவாகி எனக்காக இறங்கி வருகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி மீண்டும் அந்த பகுதியை வாசிக்க கேட்போம். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அல்லேலூயா. வேதத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், யுகத்தில் இருந்து வேறு யுகத்திலே வாழ்கிறவர்களா, இந்த யுகத்தில் இருந்து எதிர்கால யுகத்தில் வாழ்கிறவர்கள், இந்த யுகத்திற்குரிய சந்தோஷம் மாத்திரமல்ல, எதிர்பார்த்திருக்கிற யுகத்திற்குரிய சந்தோஷத்தில் வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார். அதை தான் யோவான் ஸ்நானகன் பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் எனக்கு எப்படி இருக்கிறது? இப்பொழுது சம்பூரணமாய் இருக்கிறது, நிறைவாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிற காரியத்தினுடைய கருபொருளை நாம் கொஞ்சம் சிந்திக்கிற பொழுது அவர் என்னென்ன ஆரம்பிக்கிறாரு? மணவாட்டியை உடையவன் மணவாளன். நமக்கு நன்றாய் தெரியும், மணவாளன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மணவாட்டி என்பது சபையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. இங்கு இன்னொரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மணவாளனுடைய தோழன். எபிரேய பதத்துல ஷோஸ்பெம் அப்படின்ற வார்த்தையினால குறிக்கப்பட்ட வார்த்தை, SHOSHBEN என்ற வார்த்தையினாலே இது குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யூத பாரம்பரியத்தின் பிரகாரமாக இயேசு வாழ்ந்த அந்த நாட்களில் நடந்த சம்பவம் என்னவென்றால், திருமணம் முன்பதாக நிச்சயிக்கப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாமே மணவாளனுக்கு நெருங்கின தோழனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவிப்பார்கள். அந்த நண்பர் தான் இரு வீட்டாருக்குமான தொடர்பை ஏற்படுத்தி மணவாளன் என்ன சொல்லுகிறாரோ அதை மணவாட்டி இடத்தில் சொல்லுவது, மணவாட்டி என்ன சொல்லுகிறாரோ இதை மணவாளன் இடத்தில் சொல்லுவதாக அந்த நண்பர் தான் செயல்படுவார். அது மாத்திரமல்ல, திருமணத்திற்கான பொறுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து இந்த ரிசப்ஷன் காரியங்கள் முடிகிற வரையிலும் கூட இருந்து, இந்த யூத கலாச்சாரத்திலே
மணவாளனும் மணவாட்டியும் திருமணத்திற்கு பிறகாக இல்லற உறவில் இணைகிற பொழுது இந்த நண்பன் தோழன் வெளியே நின்று கொண்டிருப்பான். இவர்கள் இல்லற உறவிலே இணைந்த பிறகு மணவாளன் அந்த தோழனை பார்த்து சொல்லுவான், திருமண உறவில் இணைக்கப்பட்ட ஆயிற்று. அல்லேலூயா. இந்த சந்தோஷம், இரண்டு பேரும் இல்லற உறவில் ஈடுபட்டதின் காரியங்கள் முடிந்தது என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த நண்பர் மிகவும் பூரித்து, இந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் ஒரு காரியத்தை என்னுடைய நண்பனுக்காக என்னை நம்பி பொறுப்பை கொடுத்தான். நான் எல்லாவற்றையும் செய்து அவனுக்காக இரவும் பகலும் ஓடி இந்த காரியத்தெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு அவன் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கிட்டான் என்ற சந்தோஷம் அந்த தோழனுக்கு இருக்குமா? நம் வாசித்த யோவானின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில இதை சொல்லுகிறார் என்றால், 16ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். 28, என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன். அவ்வளவுதான், போதும். அல்லேலூயா. இப்பொழுது நான் என்னை அனுப்பின பிதாவின் இடத்திற்கு போகிறேன். அவர்களை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை. இந்த காரியத்தை சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் வசனம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவார். 7ஆம் வசனத்திலே இப்போது நான் போகிறேன், உங்களுக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுவார். இதில் விசேஷமாய் 13ஆம் வசனத்தில் இருந்து 15 வரையான வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து மணவாளனுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், மணவாட்டிக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடையதிலிருந்து எடுத்து யாருக்கு கொடுக்கிறார்? அல்லேலூயா. ஓகே, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அல்லேலூயா. மணவாளன் சொல்லுகிறதை மணவாட்டியிடத்தில் சொல்லும்படியாய், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் மணவாளுக்கும் நடுவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நியமனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார், உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். எந்த உடன்படிக்கைனா, திருமண உடன்படிக்கைக்காக உன்னை நான் நியமிச்சிருக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள், நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். எதற்காக நியமித்து வச்சிருக்கிறேன்னா, திருமணத்திற்காக நியமித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த திருமணம் வரையில நம்மை நடத்த போகிறது பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி உற்சாகம் ஒரு ஆமென் சொல். உற்சாகமாய் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல். ஆதலால்தான் வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது, அப்போது திரளான ஜனங்கள் ஈடும் ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ளை இரைச்சலை போலவும்
பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வவல்லமையுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அல்லேலூயா நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஒரு ஆமென் சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியான இடத்திலே இந்த சபையை ஒப்பு கொடுக்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு அந்த திருமணம் முடிகிற பொழுது மணவாளன் சொல்லுவார் அல்லேலூயா. திருமண இணைப்பு முடிந்தது என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பூரிக்க போகிறார். விசுவாசித்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காரியத்தை பூலோகத்தில் இப்பொழுதே அந்த சந்தோஷத்தை நான் சம்பூரணமாய் உணர்கிறேன். அந்த ஆசீர்வாத நிறைவல்லவா கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். இம்மைக்கு மாத்திரமல்ல, வருகிற காரியத்தினுடைய சந்தோஷத்தையும் இம்மையிலே அனுபவிக்கக்கூடிய மகத்துவத்தின் அபிஷேகத்தை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இது எப்பொழுது 1000 வருட அரசாட்சியின் காரியங்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற அந்த காரியங்கள், இதெல்லாம் நடக்க போகிற அந்த காரியத்தை இப்பொழுது அந்த சந்தோஷத்தை நான் சம்பூரணமாய் அனுபவிக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை இப்பொழுதே அனுபவிக்கிறேன். ஆதலால் தான் ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அல்லேலூயா. பரலோகமே பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானத்தினால் தான் இருக்கிறதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகம் முழுவதும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷத்தின் நிறைவில் தான் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னை நிரப்புறாருன்னா நான் பரலோக சந்தோஷத்தை அனுபவிச்சே ஆகணும். நல்ல கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் அது சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தை ஒருவனால எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இது நல்ல ஆகாரத்தில் இல்ல, பணம் வசதிகளிலே இல்ல, அவரோடு கூட இருக்கிற உறவில, அவருடைய வழி நடத்துதலில, அவர் நமக்கு வார்த்தையை புரிய வச்சு, சத்தியத்தை புரிய வச்சு, அல்லேலூயா, அவர் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ராஜ்யத்தின் சந்தோஷம். ஒருவனும் எண்ணில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வந்தா சந்தோஷமா இருக்கணும். இல்லைங்க, அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஆவியானவர். இது உனக்குரியது நான் சொல்லும் பொழுது உங்களை அறியாம அல்லேலூயா ஏதாயிலும் பண்ணணும்னு தோணுது பார்த்தீங்களா? அதுக்காகலும் கையை தட்டி என்ன பண்றோம்? அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குரியது. ஆவியானவர் சொல்லுகிறார், அது எனக்குரியது, என் குடும்பத்திற்குரியது, என் வேலைக்குரியது, என் வேலை ஸ்தலத்துக்குரியது, என் வருமானத்திற்குரியது, என் எதிர்காலத்திற்குரிய. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது யோவானிலே நம்மால் வாசிக்க முடியும்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 9 வாசிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. எப்படி நான் பிதாவின் அன்பிலே நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால், நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்றதை செஞ்சா போதும் அவருடைய அன்பிலே நிலைச்சிருப்போமா? அல்லேலூயா. இந்த பகுதி ஒருத்தர் அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இன்னொருவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 34, 35, 36 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, எனக்கு ஆகாரமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறது என்று இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படக்கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு விளைச்சலின் அறுவடையை சபைக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று இயேசுவின் நாமத்தால் அறிவிக்கிறேன். உற்சாகமாய் சபை ஆர்ப்பரித்து அவருடைய சித்தம், அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பது ஒரு ஆகாரத்தை போல இருக்கிறது. அவ்விதமாய் நான் வாழ்கிறேன். அவருடைய வார்த்தை அது ஒரு நாள் நான் மீறுவதில்லை. அதனால் அவர் என் மீது அன்பாய் இருக்கிறார். இப்போது மீண்டும் யோவான் 15. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அல்லேலூயா. சிம்பிளா சொல்லுங்க. சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா அவர் சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. நம்மெல்லாம் பக்கத்தில் சொல்லிவிடுவோம், தலையில கை வச்சு சொல்லுங்க. நமக்கு நம்மளே சொல்றதே கிடையாது. அட்வைஸ் எல்லாம் மற்றவங்களுக்காக ஆயிடுச்சு. அவர் வார்த்தையின்படி செய்யணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் வார்த்தையில வாழ்க்கை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. நீங்க பார்க்கறத பார்த்தா அதை வேற ஞாபகப்படுத்திட்டிய, அப்பா அம்மாவெல்லாம் வேற ஞாபகப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பிதாக்களை பார்க்க உங்களெல்லாம் ஆசீர்வாதமாக வைப்பார். அப்பன் சொத்தை நம்பி நான் இல்லை சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பன் சொத்தை நம்பி நான் இல்லை, பரம அப்பன் சொத்தை நம்பி இருக்கிறேன். நல்ல நல்ல உற்சாகமா அல்லேலூயா. நான் விளையாட்டுக்காக இதெல்லாம் சொல்லல, சத்தியம். வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிறது. ஆமென். அவரை, அவருடைய வார்த்தையை நீங்க நேசிக்க நேசிக்க அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆமென். எதை குறித்து முறுமுறுப்பு வரவே வராது. ஆகாரத்தை குறித்தோ ட்ரெஸ்ஸை குறித்தோ, ஓகே இதுதான் அவங்க கொடு, அந்த திருப்தி எப்பொழுது நமக்குள்ளா இருக்கும். உள்ளான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17
அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். என் பிள்ளைகள் சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கணுமா? நிறைவாய். சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி. உங்கள் அப்பா அதுதான் விரும்புறார். பக்கத்தில் பார்த்து, உங்க அப்பா அதுதான் விரும்புறார். அல்லேலூயா. உங்கள் தெய்வம் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாய் அவர்கள் அடையணும். ஆமென். அந்த பரிபூரணத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். என் பிள்ளை ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டான். உலகத்தின் பார்வைக்கு அது தெரியாது. அடைக்கப்பட்ட இல்லம், அந்த குளியல் அறையில அவன் கதவை சாத்தி கண்ணீர் விட்டது அவருக்கு மாத்திரம் தெரியும். துருத்தில் வைத்திருக்கிறேன்டா, நீ போகையிலே உன் ஆசீர்வாத நிறைவு நிரப்போம். வழியில போகும் பொழுதே நல்ல செய்தி உன் காதுகள் கேட்கும்படி வரும். உன் கண்ணீருக்கு தக்க பலன். கண்ணீரோடு விதைத்தாய் அல்லவா, கம்பீரமான அறுவடை 25 உனக்காக நான் நியமித்தேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கையை உயர்த்தி சொல்ல, அவருடைய சந்தோஷம் எனக்கு நிறைவாய். ஓகே, எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனங்களை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரனாலே யூதர்களுக்கு பிடிக்காது. டாக்ஸ் கலெக்டர்ஸ். இது ஒரு ஆயக்காரர்களுக்கெல்லாம் யாரா? தலைவனும். அப்ப எப்படி பார்த்திருப்பானுங்க பாருங்க. ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமா இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவ்விடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. இதுவரையிலும் சகேயுவை பார்த்திராத 2 பேருக்குமே சந்திப்பு கிடையாது. இதுவரையிலும் இவர் எப்படிப்பட்டவரை நீங்க பார்க்கணும்னு வந்த அந்த மனுஷனை, மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் இடத்தில் வந்து பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ராமேன் சொல்லலாமா? ஆமென். பக்கத்து பாசவங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவன் ஆடி போயிருப்பான். தீர்க்க தரிசன வார்த்தை வருது. தீர்க்க தரிசனமா பெயரை சொல்லி கூப்பிடுறார். சகேயுவே என்ன பண்ண? நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷத்துடனே அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். ஆமென். இன்னும் இயேசு வீட்டுக்கு வரல. வருவதற்கு முன்பதாக வாக்கு கொடுக்கிறார். உன் வீட்டுக்கு வருவேன், உன் வீட்டுக்கு நான் வரேன் இல்ல அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற உடனே அவனுக்குள் சந்தோஷம் வந்தது. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக வசனத்தை கொடுக்கிறார் அல்லது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு, அல்லேலூயா, அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் பாப்பார், வாக்கு தத்தத்தை இவ்வளவு சந்தோஷமா என் பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான், வாங்கி இருக்கிறான். இவன் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென் சொல்லலாமா? உற்சாகமா
என் பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் தான்யா சந்தோஷம். ஆனா இன்னொரு காரியம் இருக்கு, வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிட்டே இருக்கா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறானே, அவன் சந்தோஷம் நிறைவான நான் ஒண்ணு பண்ணணும், நிறைவாய் அவன் அனுபவிக்க அதை நான் நிறைவேற்றுவேன். என் வாயினால் சொன்னதை என் கைகளினால் நிறைவேற்றி என் பிள்ளைக்கு நிறைவான சந்தோஷத்தை இந்த 2025 கொடுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென். ஆமென். உன் வீட்டுக்கு வருவேன் சொன்னது வாக்குத்தத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வந்தது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய், ஆமென், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றி நீங்க சந்தோஷப்படுறத பார்த்து பூரிக்கிற தெய்வம் அல்லவா நீங்கள் நம்பி வந்திருக்கிற உங்களை அழைத்த உங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர். ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தி, ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷத்தின் காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது? அல்லேலூயா. எப்போ நிறைவாகும்? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற பொழுது. அல்லேலூயா. எப்போ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்? வாக்குத்தத்தத்தை பெறுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா நிறைவு எப்போ? நான் நிறைவேறுகிற பொழுது. அல்லேலூயா. ஆமென். அந்த நிறைவேறுதலை என் கண்கள் பார்க்கும். நீங்கெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பது, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. என் கண்கள் அதை பார்க்கும். வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், வளர்ந்திருப்பீர்கள், மகிமையாயிருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தலையில வாய்த்து ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். ஆமென். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இங்கதான் பிரச்சனை. அல்லேலூயா. இது வரையிலும் ஒருத்தனும் ஒன்றும் சொல்லல. என்னைக்கு இயேசுநாதரை கரம் பிடிச்சானோ அப்பொழுது பேசாததும் பேசும். அதை கண்ட ஒருத்தர் 2 பேர் இல்லை, பக்கத்தில் பார்த்தவங்கள யாவரும் கூட்டமா வரும். அல்லேலூயா. என்ன ஞானஸ்தானம் எடுக்க போறியாமே? ஏய், சர்ச்சுக்கு போ வேணான்னு சொல்லல. சுகம் வாங்கிக்கோ வேணான்னு, ஞானஸ்தானம். அல்லேலூயா. உடனே நம்மால் சரி. கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முறுமுறுத்தார்கள். சத்தியம் உன்னை கரம் பிடிக்கும் பொழுது அந்த முறுமுறுப்பெல்லாம் எழும்பும். அப்படியே நம்ம பாரம்பரியத்திலலாம் சொல்லும், இப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே, நீ போய் இதுல போயிட்டு அப்படி இதெல்லாம் சொல்லும். உன் சந்தோஷத்தை கெடுக்க கூட்டம் இது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நீ ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்னா, உண்மையே சார்ந்திருப்பேன் தீர்மானம் எடுத்துட்டேன்னா, உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர்கள் உன் சார்பில் வருவார்கள், அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி தீர்மானம் எடுக்க வைக்கிற தெய்வம் அல்ல நீங்கள் நம்பி வந்திருக்கிற தெய்வம். தீர்மானம் உங்களுடையது. நீங்க தான் தீர்மானிக்கணும். இது பரிசுத்த வாழ்க்கை, இது எனக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும், என் அப்பாவுக்கு வேணும், எங்க அம்மாவுக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும். முதல்ல அந்த அன்பு எனக்குள் பூரணப்படணும். அப்ப அடுத்தது அந்த சந்ததி என்னை பார்க்கணும். ஆண்டவருக்குள் போனதில் இருந்து எங்க அம்மா முகத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவு ஜெபம், அவ்வளவு உபவாசம், அவ்வளவு காத்திருப்பு, எந்த காரியத்திலும் தைரியமா செய்யறாங்க, சந்தோஷமா செய்யறாங்க. அல்லேலூயா. இணைஜன பந்துக்களுக்கெல்லாம் வாரி இறைக்கிறாங்க. அந்த சாட்சி அல்லவா கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள சாட்சி. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதை கண்ட யாவரும்
இவர் பாவியான மனுஷரிடத்து தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் ஆஸ்திகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தில் இருந்து எடுத்து பேசுகிறார். லேவியராகமம் வாசிக்க வேண்டாம், திருப்ப வேண்டாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை தான் இந்த மனுஷன் சொல்றான். அப்பா, அநியாயமா வாங்கியிருந்தா என்னுடைய ஆஸ்தியில பாதி கொடுக்கிறேன், அது மாத்திரமல்ல நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். அல்லேலூயா. 5ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து, ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கொஞ்சம் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க. ஒரு மரத்தில் ஏறி இந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்று ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா, என் வீட்டுக்கு யார் வரேன்னு சொல்லிட்டார், இயேசு வரேன்னு சொல்லிட்டாருன்னு சந்தோஷமா இறங்கினா ஒரு கூட்டம் கூடி நின்று அவமானப்படுத்துது. அந்த நேரத்தில் இயேசு அமைதியாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பெற்றவன் பேசுகிறான், என் ஆஸ்தியை கூட கொடுக்குறேன்டா, நான் பிடித்திருக்கிறவர் மகா பெரியவர், என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னவர் உலக ரட்சகர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அந்த சூழ்நிலை முடியுது. முறுமுறுக்கிற கூட்டம்லாம் போகுது. நான் இவ்விதமாக யோசிக்கிறேன். வீட்டு உள்ள வராங்க, அப்படி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவின் முகத்தை பார்க்கிறார். சகேயு என்றால் தூய, பியூர், தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தமா. இந்த உலகம் பல காரியத்தை விமர்சிக்குது. ஏன் சகேயுன்னு கூப்பிட்டா தெரியுமா? தூயவனே, புனிதமானவனே, நீ நல்லவன், என்னுடைய மனவாட்டினிடத்தில, என்னுடைய உத்தமனிடத்தில பழுது ஒன்றுமில்லை. சொல்லலாமா? அல்லேலூயா. ஏதோ பழைய காரியங்கள், ஏதோ நடந்த காரியம், பல காரியங்களை சொல்லி இந்த உலகம் விமர்சிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவ உத்தமி, அவ என் மனவாட்டி, அவ என் புறா, அவள் கபடற்றவள், ஆமென், அவளில் பழுது ஒன்றும். அதனாலதான் பேரை சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. அவன் தூய்மையானவன்டா, அது எனக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து உங்களை குறித்த சாட்சி இயேசுவாகவே இருக்கிறார். நல்லா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வலதுகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு சாட்சி. ஆமென். அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. பழச சொல்லி 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 காட்டுகிற, வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். எதிர்காலம் உனக்காக இப்படி நியமிச்சு வச்சிருக்கிறேன். உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அலங்கரிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாயிரும். விசுவாசித்து ஒரு ஆமென் சொல்லலாம். பக்கத்தில் வாழ்த்து சொல்லுங்க, நீ விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாயிரும். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்ததை தேட ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். வீட்டுக்கு வராருன்னா சும்மா கிடையாது. வீட்டுக்கு வந்தால் சும்மா அனுப்புவீங்களா? அல்லேலூயா. வீட்டுக்கு வருகிற பொழுது அவர்கள் தண்ணீர் கொடுத்து, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற அதே காரியம் இன்றைக்கும் அநேகருடைய வாச கதவண்டில் அவர் நின்று கொண்டு தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தின்
20ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிப்போம். 3:20. இதோ வாசற்படியில் நின்று, அல்லேலூயா, பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, உங்கள் அனுமதிக்காக அவர் வெளியே நிற்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம் என்பது அனுமதி கேட்டு உள்ள வருகிற தெய்வம். ஐயா, எங்கள் தெய்வத்தை போல தெய்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. பயம் காட்ட மாட்டாரு. அல்லேலூயா. பயமுறுத்தி உன்னை நடத்த மாட்டார். அன்பு அன்பு அன்பு. அல்ல, எத்தனை வருஷம் இருந்தாலும் காத்துட்டு இருப்பாரு. எத்தனை வருடமானாலும் பொறுமையா இருப்பாரு. என் பிள்ளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தானே நான் சிலுவை சுமந்தேன், அதற்காக தானே ரத்தம் சிந்தினேன், அதற்காகத்தானே என் உயிரையே கொடுத்தேன். என் பிள்ளையினுடைய ரட்சிப்பு, என் பிள்ளை. அல்லேலூயா. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். சபையே, வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற சபையே, எந்த சூழ்நிலையில அவருக்கு இல்லை என்று மறுப்பு சபை தெரிவிக்கிறது, அதை நாம் கண்டுபிடித்து, இல்லாண்டவரே நீர் வருவதற்கு தடையே இல்லை என்று சொல்லுகிற சபையாய் கர்த்தர் நம்மை மாற்று. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆமென். பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, அவனோடு கூட சாப்பிடுவேன், அவன் என்னோடு கூட சாப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கை. பக்கத்தில் பாட்டு சொல்லுங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கை. இருநபர் எல்லா காரியத்திலும் ஒத்து வருகிற பொழுதுதான் இந்த விருந்து செய்வாங்க. உடன்படிக்கை அடையாளமா ஒரு விருந்து செய்வாங்க. அல்லேலூயா. உன்னோடு நான் சாப்பிடுவேன், நீ என்னோடு சாப்பிடுவேன்னா என் உடன்படிக்கைக்குள்ளா நீ வந்துட்ட பிள்ளைய. ராமேன் சொல்லலாமா? நம்ம கிருபையின் உடன்படிக்கைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ராமேன் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 7 உடன்படிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதாமின் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் நோவாவின் உடன்படிக்கை, அப்புறம் ஆபிரகாமின் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை, அதுக்கப்புறம் தாவீதோடு செய்த உடன்படிக்கை. நம்ம இருக்கிறது கிருபையின் உடன்படிக்கை. ஆமென் சொல்லலாமா? 6வதான உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோம். 7வதாகிய ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அது நித்திய உடன்படிக்கை. அதான் அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் நியமித்து வச்சிருக்கிறேன். 1000 வருட அரசாட்சி. அந்த உடன்படிக்கைக்கு நம்ம போக போகிறோம். அந்த உடன்படிக்கையை பூலோகத்தில் அனுபவித்த பரிசுத்தவான்கள், நான் நிறைவான சமாதானத்தை உணர்றேன், சம்பூரணமாக அதை நான் உணர்றேன்னு சொன்னாங்களே, அது எவ்வளவு உண்மையோ அவ்விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து, இருதயத்தின் அடியாளத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தருடைய முகத்தின் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிட கடவர். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய பலிபீடத்திலே அணைக்கப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். You will receive that your joy may be full and complete in the name of Jesus. Amen. 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 யாவரும் எழுந்து நின்று. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க சந்தோஷம் நிறைவாகட்டும். ஆமென். நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் என்பது சந்தோஷம். அது நிறைவாகும் பொழுது பூரண சந்தோஷம். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஐயா, தீர்க்க தரிசனத்திற்கு மேலே வார்த்தை தான் ஐயா நமக்கு முக்கியம். வார்த்தை தான். அல்லேலூயா. இந்த ஊழிய வாழ்க்கையில் அனுபவத்தை நான் கற்றுக்கொண்ட பாடத்தில் பெரிய பாடம். இதுதான் நமக்கு உயிர், இதுதான் நமக்கு எல்லாம். அல்லேலூயா.
அவர் வாக்கின்படியே உனக்கு ஆகும். இன்னைக்கு பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவத்தின்படியே உனக்கு ஆகும். ஆமென். இதை பார்க்கும் பெரிய தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என்னன்னு சொன்னால், நாம் தியானித்த இந்த சத்தியத்தில் இந்த 16ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சோம் பார்த்தீங்களா? இதன் அடிப்படையில் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 2ஆம் வசனம் போறீங்களா? 16:2. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று. இதெல்லாம் இந்த வருஷத்துல நம்ம பார்ப்போம். மோசமான சூழ்நிலை இந்த வருஷம் சில காரியங்கள் நடக்கின்றதுக்காக சில உதாரணங்கள் சொல்றேன். நான் சில வசனம் இருக்கு, இதே நான் அதை வாசிக்க விரும்பல. எந்த நெகட்டிவும் நம்ம பார்க்க வேணாம், வார்த்தை தான் பாசிட்டிவ். அது நடத்தும். எந்த அரசாங்கத்தின் மத்தியில் நம்ம நடத்தும். அல்லேலூயா. எந்த வித நோயின் கிரியைகள் இருந்தாலும் நம்மை நடத்தும். அது உன்னை அணுகா. ராமன் சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா நான் சந்தோஷத்தை குறித்து பேசுறேன். இதே அதிகாரத்தில் இருக்கு. துக்கத்திற்குரிய சில காரியங்கள் இருக்கு. தேசத்தில் உலகத்தில் நடக்க போற காரியங்கள் இருக்கு. அது நமக்கு வேணாம். அதை தெரிந்து நம்ம ஒன்றும் பண்ண போறதும் இல்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? என் பிள்ளை நான் எப்படி ஆசீர்வதிக்க போறேன், என் பிள்ளை நான் எப்படி நடத்த போறேன், என் பிள்ளையை நான் எப்படி பாதுகாக்க போறேன், அதை சொல்லு. அதை பிடிச்சுக்கிட்டான்னா அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அவர்கிட்ட சொல்லு, ஜெயிச்ச நான் உன் கூட இருக்கிறேன். உபத்திரவங்களை பார்க்காதேன்னு கர்த்தர் சொல்லுது. நல்ல கரங்களை தட்டி, உபத்திரவங்களை பார்க்காத, உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கு. ஆமென். கொஞ்ச நேரம் இருதயத்தை அடியாளத்திலிருந்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறோம். முழு விதமாக ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு முழு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. இதுவரையிலும் என்னென்னமோ காரியங்களுக்கு ஏங்கினோம். அவர் கொட்டி கொடுத்துட்டாருங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற்றிடுவாருங்க. ஆசீர்வாதங்கள் குறித்து கவலைப்படவே வேண்டாம். ஆமென். அவர் உனக்கு சமாதானம். அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார். அல்லேலூயா. உனக்காக ராஜ்யத்தையே மாத்துவார். ஒரு இரவுக்குள்ளா யாரோ உன்னின் கோல் பூத்து காய்த்து கனி கொடுக்கும். உனக்காக யாவையும் செய்து முடித்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். இன்னும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆலயத்தில் கூடி வருவதை நாங்கள் நேசிப்போம். ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிப்போம். தீர்மானம் எடுக்கலாமா? நேரத்தோடு வந்து உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருந்து இயேசு நல்லவர் என்று நான் பாடமையா, இயேசு நல்லவர் என்று இணைச்சண்ட பந்துகளுக்கு நான் அறிவிக்கணும். எல்லா காரியத்திலும் உமக்கு நான் உண்மையாக இருக்கணும். 2 கரத்தை வானத்துக்கு நேராய் அர்ப்பணித்து அல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் சொல்லுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்தந்த காரியத்தில் எல்லாம் தீர்மானம் எடு. அல்லேலூயா. அவர் சொல்லி நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை உங்களுக்கு உதவியா அவரே வருவார். அல்லேலூயா. அவர் பேசுவார். இயேசு வேணும்னு சொல்லு, உங்க வழி நடத்துதல் எனக்கு வேணும்னு சொல்லு. அவர் பேசுவார். உங்க அன்பு எனக்கு வேணும்னு சொல்லு. உங்களுடைய வார்த்தை என்னை முழுவதும் நிரப்பட்டும். அல்லேலூயா. பேசலாமா? அவர் சொல்லுகிறதை ஆமென் ஆமென் ஜெபமாய் மாற்றலாமா? அல்லேலூயா. ஒரு மகிமை உணர்ற, ஒரு வல்லமையை உணர்ற. அல்லேலூயா. உன் சந்ததிக்கு நீதான் என் ஆசீர்வாத வாய்க்கால். என் பிள்ளையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு உன் வழியா தான் வீட்டுக்கு போனோம். ரட்சிப்பு உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வரணும். அந்த உடன்படிக்கையில உன் குடும்பம் முழுவதும் உட்காரணும். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையில உன் குடும்பம் முழுவதும் உட்காரணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ஜெபமா மாத்துங்கப்பா இப்பொழுது. ஓ ஜீசஸ்.
இருதயத்தை திறந்து வைப்ப நல்ல விதை 100 மடங்கு பலன் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பை எடுக்கிறார். மனவாட்டியினுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சொல்லி, மனவாளனுக்கு இதுதான் பிடிக்கும், மனவாட்டிக்கு இதுதான் பிடிக்கும். ஆழத்தின் மீது அசைவாடினவர், ஒழுங்கின் மீது அசைவாடினவர், பூமியை புதிதாய் வடிவமைக்கிற பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய பலிபீடத்தில் சொல்றேன், ஒரு புதிய துவக்கம் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாகிறது. ஒரு புதிய வழி, ஓ மகிமை 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 உனக்கு உண்டாகிறது. உன் படுக்கையின் நாட்கள் முடிந்தது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது, உன் புலம்பலின் நாட்கள் முடிந்தது. உற்சாகமா ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஊழியனாய் நான் அது பிரதிஷ்டை செய்து ஆரம்பிக்க போகிறேன். ஊழியனாய் உங்களுக்கு நான் அதை துவங்கி வைக்க போகிறேன். அல்லேலூயா. யூதர்களுடைய பாரம்பரியத்தின் பிரகாரமாக ஒரு புதிய துவக்கம், யுத்தம், எல்லா காரியத்திலும் அவர்கள் சோஃபார் ஊதுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க. இப்போ அந்த புதிய துவக்கத்திற்கு அடையாளமாக எக்காலம் ஊதப்பட போகிறது. ஆமே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எக்காலம் ஊதுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுறவங்க பேசலாம், ஸ்தோத்திரம் சொல்றவங்க சொல்லலாம், அல்லது இயேசுவே என்ற வார்த்தை சொல்றவங்க சொல்லலாம். அந்த நிறைவு உங்களை எப்படி நடத்துதோ, இயேசுவின் நாமத்தினாலே புதிய துவக்கம் இன்றைக்கு உண்டாகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த கண்களும் திறந்திருக்க வேண்டாம், எல்லா கண்களும் மூடிய நிலை நான் பார்க்கட்டும். அல்லேலூயா. ஆமென். எஸ், we praise you Lord. Thank you Rima Lahandurosh. Rabala kabara
நாமத்தினால் இந்த புதிய துவக்கத்தை உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே துவங்கி வைக்கிறேன். உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வாய் என்று ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவுள். ஆசீர்வதிக்கிறேன். ஒன்றிலும் நீ குறைபடுவது இல்லை. ஆசீர்வதி. சம்பூர்ண மழை பொழியும் என்று ஆசீர்வதி. கரத்தில் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு வைத்து ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவற்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.